ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வாசக சிந்தனையை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுள் தரும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கிறவராக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய 3வது தவக்கால ஞாயிற்றுக்கிழமையிலே முதல் வாசகமாக மோசேயினுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடமாக. எவ்வாறு மோசேவுக்கு கடவுள் காட்சி கொடுத்தார், அந்த எரியும் முட்புதரிலே கடவுள் காட்சி கொடுத்த பொழுது மோசேவிடம் ஆண்டவர் சொல்கிறார், என் மக்களுடைய துன்பங்களை நான் காண்கிறேன், அவருடைய அழுகுரலை நான் கேட்கிறேன் என்ற வார்த்தையை மோசேவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே அதற்கு நான் போகிறேன் என்ற வார்த்தையை இங்கே சொல்லவில்லை. ஆனால் மக்களாகிய இஸ்ரவேலிடம் நான் உங்கள் கடவுளை கண்டேன் என்று நான் சொன்னால் அவருடைய பெயர் என்ன என்று என்னை கேட்பார்களே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் அவரிடம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று சொல்லும் என்று சொல்லிவிட்டு, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று சொல்லும், அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிறார். தன் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அந்த பாசத்தையும் அந்த பரிவையும் இங்கே மோசேவுக்கு ஆண்டவர் எடுத்து கூறுகிறார். ஏனென்றால் என் மக்கள் படும் துன்பங்கள், என் மக்கள் படும் வேதனைகள், இந்த வார்த்தை தான் அது மக்கள் மீது அவர் கொண்டிருந்த கரிசனை. ஏனென்றால் ஒரு கடவுளுடைய வேலை படைப்பதும் காப்பதும், அதை மிகவும் செவ்வனை செய்கிறார் தந்தை கடவுள். இதற்கு மோசே ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். எதிர்காலத்தில் எகிப்துக்கு சென்று அவர்களை மீட்டு வருவதற்கு அவர் ஏற்றுக்கொள்வார், இறைவனுடைய வார்த்தையை தமதாக்கிக் கொள்வார், இறைவனுடைய எண்ணங்களையே தமதாக்கி கொண்டு அது வேலையை செய்வார். இதை ஒட்டியேதான் என்ற 2வது வாசகம் புனித பவுல் பொருந்திருக்கிறது. திருமுகத்தில் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித பவுல் பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோடு அழகாக கணக்கு செய்வார். எப்படி அதை இணைப்பார் என்றால், மோசேவோடு இஸ்ரவேல் மக்கள் நடப்பதற்காக மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். மேகமும் நீரை பொழியும், கடலும் நீர் இருக்கிறது. ஆக மேகத்தினாலும் மேகத்தினால் வழிநடத்தப்பட்டார்கள், கடலில் நடந்தார்கள். இவை 2ஆலும் அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் மோசேவோடு இருப்பதற்காக. அவர்கள் அனைவரும் ஒரே அப்பத்தை பருகினார்கள். அங்கே இருந்த அனைத்து மக்களும் ஒரே அப்பத்தை பருகினார்கள், ஒரே நீரை பருகினார்கள். அந்த கிறிஸ்து என்ற பாறையிலிருந்து வந்த நீரை பருகினார்கள். இதை அனைத்தையும் இங்கே புனித பவுல் எதோடு இணைக்கிறார் என்றால், அவர்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர்கள் உண்டார்கள் என்பதை, பழைய மன்னா, அந்த பாறையிலிருந்து வழிந்தோடிய தண்ணீர், இவை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்து விட்டு அதிலே ஒரு சிலர் வணங்கா கழுத்துடையவர்களாய் இருந்ததால் கொல்லி பாம்பினாலும் தூதர்களாலும் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியும் கொடுக்கப்படுகிறது. சின்னப்பர் எதற்கு இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறார் என்றால், கடவுள் இரக்கமிக்கவர், கடவுள் நம் தண்டனைகளை, நம் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை குறைப்பவர், அந்த கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை தான் இன்றைய முதல் வாசகம் 2வது வாசகம் சொல்ல நமக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மோசேவுக்கு காட்சி கொடுத்து தன் மக்களுடைய வேதனையை மோசே மூலம் தெரியப்படுத்துகிறார். தன் மக்கள் தன்னை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அழுக்குரல், கூக்குரல், கண்ணீரை, இவை அனைத்தையும் கடவுளையே உறங்க விடவில்லை. மோசேவுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனால் சின்னப்பர் இவை அனைத்தையும் இங்கு இறையலாக்குகிறார். அழகாக அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறார். திருமுழுக்கு என்றால் நம் கடவுளோடு இணைவது, அது நீரினால் நமக்கு கொடுக்கப்படுவது. ஏன் நீரினால் நாம் கழுவப்படுகிறோம்?
நீர் என்பது தூய்மையானது, தூய் ஆவியானவர் குடிகொள்வது. ஏனென்றால் ஆவியானவர் தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று தொடக்க நூலிலே நாம் வாசிப்போம். இங்கே அந்த பழைய ஏற்பாட்டிலே மேகத்தால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள், கடலிலே நடந்தார்கள், பாறையிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை பருகினார்கள், மன்னாவை உண்டார்கள். இவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இந்த அடையாளத்தை அனைத்துமே பெற்றுக்கொண்டு அவர் வணங்கா கழுத்துடையராக இருந்தார்கள். இதைதான் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலும் நடந்தது. யூதர்கள் அனைவரும், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூலறிஞர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. எவ்வாறு அந்த பாலை நிலத்திலே மோசேவோடு சண்டை போட்டுக்கொண்டு எங்களுக்கு எகிப்திலேயே புதைக்க கல்லறைகள் இல்லை என்றால் எங்களை இந்த பாலை நிலத்திற்கு கொண்டு வந்தீர் என்று மோசேவோடு சண்டை போட்ட அதே மக்களினம், அதே தலைமுறை இயேசுவோடும் சண்டை போடுகிறது. எங்களுக்கு அடையாளத்தை காட்டு, எந்த அதிகாரத்தால் நீ இதை செய்கிறீர்? இவை அனைத்தும் அங்கிருந்து வந்ததுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே இன்னொரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த கலிலேயர்களை பிலாத்து கொன்று போட்டான் என்று சொல்லுகிறார். அதுக்கு இயேசு சொல்றார் அவர்களை பார்த்து, அப்போ இறந்தவர்கள் அனைவரும் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? மனம் மாறாவிட்டால் உங்களுக்கும் இதுதான் நிகழும். இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு புள்ளி வைக்கிறார். அடுத்தது சீலோவாமிலே அந்த கோபுரம் இடிந்து விழுந்து ஒரு 18 பேர் செத்து போனார்களே, அவர்கள் இங்க இருக்கின்ற எல்லாரும் பாவி என்று நினைக்கிறீர்களா? கிடையாது. நீங்கள் மனம் மாறாவிட்டால் இது நிகழும். அந்த கோபுரம் இடிந்து விழுவது தற்செயலானது. ஆனால் பாவிகளுக்கு மனம் மாறாவிட்டால் இது நிகழும் என்பதை இயேசு இங்கே குறிப்பிட விரும்புகிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இது யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது. ஏனென்றால் அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய பெயரை வைத்துக் கொண்டு மக்களை நசுக்கினார்கள், கைம்பெண்களை சூறையாடினார்கள், அவருடைய சொத்துக்களை பிடுங்கி கொண்டார்கள். இவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தை, மனம் மாறுங்கள். மனம் மாறாவிட்டால் எப்பொழுது உங்களுக்கு என்ன ஆபத்து வரும் என்பதை தெரியாது என்பதை இங்கே சூசகமாக சொல்ல விரும்புகிறார். சொல்லிவிட்டு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒருவர் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரம் ஒன்றை வளர்க்கிறார். திராட்சை தோட்டம் பொதுவானது, திராட்சை தோட்டம், அதிலே அத்தி மரத்திற்கு என்ன வேலை என்ற கேள்வி நாம் எழலாம் நமக்கு. ஆனால் இந்த ஓமை இயேசு சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என்கின்ற யூதர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்திலே புறவினத்தார்களும் இருந்தார்கள், ஒதுக்கப்பட்டவர்களாம் இருந்தார்கள், கலிலேயர்கள், இன்னும் பலர் அங்கே இருந்தார்கள். அங்கே திராட்சை தோட்டம் மாத்திரம் அல்ல, அத்தி மரமும் அங்கே வைக்க வேண்டும் என்பது இயேசுனுடைய ஆவல். இப்போ இந்த ஓமைக்காக இயேசு இதை சொன்னாலும் இதிலே நாம் ஒரு கருத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருத்து என்றால், ஒரு அத்தி மரத்தை வைத்து 3 வருடங்கள் அதை கொத்தி அதற்கு விறகிட்டு அதை வளர்த்திருக்கிறார். ஆனால் அதற்கான கனி வரும் என்கின்ற நேரத்திலே போய் பார்த்த பொழுது எந்த கனியும் வரவில்லை. அதனுடைய உரிமையாளர் வருகிறார், என்ன 3 வருடமாக கொத்தினீர், எரு போட்டீர், ஒரு கனியையும் காணவில்லையே, இதை வெட்டிவிடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தோட்ட தொழிலாளர் சொல்லுகிறார், ஐயா, இன்னும் 1 வருடம் இதை நான் கொத்தி எரு போடுவேன், அடுத்த வருடம் இது பலன் கொடுத்தால் பார்க்கலாம், இல்லை வெட்டி விடலாம் என்று சொல்லுகிறார். இங்கே 3 வருடம் எரு போட்டு கொத்தி அதை பராமரித்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அத்தி மரம் நாம் தான். இந்த அத்தி மரம் நம்மை குறிப்பது. 3 வருடமாக தன்னுடைய போதனைகளாலும் அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார். பலன் கொடுத்தவர்கள் எல்லாம் திராட்சை செடியாக போனார்கள், பலன் கொடுக்காதவர்கள் தான் அத்தி மரமாக நின்றார்கள். அந்த அத்தி மரத்திற்காக மட்டும்தான் கடவுள் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தார்.
அப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, அடுத்த வருடம் கனி கொடுத்தால் பார்க்கலாம், இல்லை எல்லாம் வெட்டி விடலாம். நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே கடவுளுக்கு இணக்கமாக நாம் வாழாமல் இருந்தால், கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தால், இந்த பூவுலகம் நமக்கு கிடையாது என்பதை இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல விரும்புகிறார். அவர் 3 வருடம் தன்னுடைய இறைப்பணியால் செய்தும், கண்ணால் பார்த்தும் நாம் நம்பவில்லை, காதால் கேட்டும் நாம் நம்பவில்லை, அவர் அருகிலிருந்தும் நாம் நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வாழ்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்றால், அவர்கள் இறந்தார்கள் என்றால், அவர்கள் பாவி, நாமெல்லாம் பாவி இல்லை என்று அர்த்தம் இல்லை. மனம் மாறாவிட்டால் நம்மையும் வெட்டி கொள்ளுவார்கள். அந்த கேப்ஷன் தான் அங்க போடுறார். சீலவாமிலே கோபுரம் இடித்து விழுந்த போது நம்மை விட அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, மனம் மாறாவிட்டால் அதுவும் நடக்கும். இங்கே எரு போட்டு நீர் போட்டு அதை வளர்த்து கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டத்தான் வருவார்கள். இன்னும் ஒரு வருடம் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக கடவுள் பரிந்து பேசிய கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் இரக்கம் உள்ளவர், ஆசீர்வாதம் மிக்கவர். அந்த கடவுள் நமக்காக பரிந்து பேசுகிறார். எவ்வாறு தன்னுடைய மக்களுடைய அழுகுரலையும் தன் மக்களுடைய கண்ணீரையும் கண்டு ஏங்கி தவித்து மோசேவுக்கு காட்சி கொடுத்து மோசேவை எகிப்துக்கு அனுப்ப ஆண்டவர் துணிந்தாரோ, எவ்வாறு இந்த இஸ்ரவேல் பயணத்தை, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய எகிப்து பயணத்தை, எகிப்திலிருந்து கானான் தேச பயணத்தை அழகான முறையிலே புனித பவுல் அதை இறையலாக்கி நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கிறார். நாம் தண்ணீரால் திருமுழுக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பானமாக அருந்தி இருக்கிறோம், உடலை மன்னாவாக உண்டிருக்கிறோம். அந்த கடவுளிடம் நாம் சென்று சேர வேண்டுமானால் அவருடைய நீதிகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்க தவறிவிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் நமக்கு கூறுகின்ற உண்மை, கடவுள் இரக்கமுள்ளவர், மன்னிக்க வல்லவர். ஆனால் அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவராக மாற வேண்டுமென்றால் மனம் மாறித்தான் ஆக வேண்டும். மனம் மாறுவோம், கடவுளுடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.